மிஸ் யூன்னு ஒரு படமா? சித்தார்த் படமா? ட்ரெய்லர் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையேடா. படம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவேன். உனக்கு ஓகேனா போலாம். இவ்வளவுதான் எனக்கு இந்த படம் மேல இருந்த நம்பிக்கையே. ஆனா போய் உட்கார்ந்தா என்னடா படம் நல்லா இருக்கு. எனக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆனது காமெடிஸ். ஏன்னா ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் லவ் போர்ஷன் கூட. எனக்கு ஐயோ இவ வேற ஒரு லவ் படத்துக்கு கூட்டு போய் உட்கார வைக்கிறாளே கிரிஞ்சு பண்ணுவாங்களே தான் போனேன். ஆனா ரெகுலர் லவ் மூவிஸ் மாதிரி இல்லாம அதையுமே நான் லீனியரா பெட்டர் ஸ்கிரீன் பிளேல கொடுத்து நம்மள காப்பாத்திட்டாங்க. ஒரு லவ் படம் பார்த்தா ஓகே இந்த பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணணும்ல. அதை இந்த படம் கரெக்டான ஒரு மீட்டர்ல பண்ணிருச்சு. 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு குட்டி குட்டி ட்விஸ்ட் மாதிரி வந்துகிட்டே இருந்ததுனால படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபுல் ஃபன் ஃபீல்டா ஒரு படத்தை டெலிவர் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்னு யாரு கூட போனாலும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். படம் முடிஞ்சு லைட் போட்டா முன்னாடி சித்தார்த் நிக்கிறாரு. வாவ் வாட் a sudden surprise. ஆனா நம்ம சித்தார்த் இந்த ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு என்னடா மனுஷன் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிலாம் தோணுதுல. ஆனா நேர்ல அப்படி கிடையவே கிடையாது. சீரியஸா செம்ம கைண்ட் அண்ட் ஸ்வீட். அப்பதான் தோணுச்சு ஓகே சோஷியல் மீடியால சில விஷயங்களை பார்த்து நம்ம மத்தவங்களை ரொம்ப ஈஸியா தப்பா இட போட்டுறோம் அப்படின்ட்டு. எனிவே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா தாராளமா இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை போய் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.